ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான எவிடன்ஸ்னு கூட சொல்லலாம். நான் ஒரு ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்க. தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஸ்டேஷன் எஸ்ஐ மேலேயும் அந்த ஸ்டேஷன் மேலேயும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் ரூமில். ஸோ இது எதுக்கான கம்ப்ளைண்ட் அப்படின்றது தெரியணும், பப்ளிக்கு தெரியணும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும். ஏன்னா நாளைக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ஸ்டேஷன் எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்றதே ஆக்சுவலி டிஃபிகல்ட் திங் தான். ஸோ அதனால எனக்கு ஒரு எவிடன்ஸுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன நடந்ததுன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேங்க. எங்களுடைய வண்டி தாராபுரம் பக்கத்தில் தேவராஜப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கும்போது கூட்ஸோட அங்கே ஆடு மேய்க்கிற ஒருத்தர் அவரை கூட 2 டாகும் வளர்க்குறாருங்க. அந்த டாக் அந்த ஆட்டை விரட்டி அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று நம்ம வண்டியில் விழுந்துருச்சுங்க பின்னாடி வீலில். அது கால் ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க. அந்த ஃப்ராக்சருக்கு சரி ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம அப்படி அடிச்சு போட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் வண்டி சைடில் நிறுத்தி அந்த ஆட்டுக்கு என்னவோ அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு பேசினதுக்கு அவங்க இதுதான் சாக்குன்னு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுங்க. நம்ம வண்டி முன்னாடி எல்லாம் வண்டியை போட்டு ஒரு 7-8 பேர் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 40,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, ஹைபிரிட் அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி ரொம்ப இல்லைன்னா அடிச்சு வண்டி ஓடிச்சிருவோம், சாவி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய இஷ்யூ ஆயிருக்குங்க. அப்போ இவங்க எங்க சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க, சட்டப்படி நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்திருக்கோம், உங்க நாய் துரத்தி உங்க ஆடு விழுந்திருக்குங்க, இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும், ரோட்ல எதுக்கு ஆடு மேய்க்கிறீங்க, நீங்க நான் தோட்டத்துக்குள்ள ஏத்துனாதானங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஓ நீ இப்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுவியா, நீ எப்படி வண்டி எடுக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த கும்பல் மிரட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. உடனடியா எனக்கு தகவல் வந்தது. உடனடியா நான் லீகலா நம்ம எந்த ஆக்ஷனும் எடுத்துக்கலாம்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிட்டேங்க. 112க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பதிவு பண்ணிட்டோங்க. 5 மணிக்கு இது நடக்குதுங்க. 1.5 மணி நேரம் ஆகி கூட அந்த ஸ்பாட்டுக்கு எந்த போலீஸோ யாருமே அங்கே வரல. அவங்க ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூட்ஸ் வேற டெலிவரி ஆகாதனால கம்பெனிலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கம்ப்ளைண்ட்டும் நான் திரும்ப ஃபோன் பண்ணி, சார் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, யாருமே வரல சார், கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார், அங்கே சேஃப்டி இல்லாமல் நிற்கிறாங்க, கூட்ஸ் வேற வண்டியில் இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப நான் திரும்பவும் பதிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. குண்டடம் ஸ்டேஷன்லேருந்து வந்தோடனே அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, சரி ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சைடில் கூட்ஸ் இருக்கு சார், டெலிவரி பண்ணிட்டு வரட்டுமானதுக்கு அந்த எஸ்ஐ அங்கே கான்ஸ்டபிளுக்கு ஃபோனில் சொல்லியிருக்காரு, இல்லை கூட்ஸோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நாங்களும் சரி நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கூட்ஸோட ஸ்டேஷனுக்கு நம்ம சைடில் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் எஸ்ஐ கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காரு, அவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சைடு தானே சார் மிஸ்டேக், நம்ம என்ன சார் பண்ணோம், நம்மளும் உழைச்சு சம்பாதிக்கிறோம், 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போயிட்டு இருந்திருக்கு, நான் என்ன சார் தப்பு பண்ண, அவங்களோட நாய் துரத்தி அந்த ஆடு